யூடியூப்ல ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க எந்த சேனலுக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அந்த சேனல்ல என்னென்ன பிளான்ஸ் எல்லாமே மெம்பர்ஷிப்ல கொடுத்துருக்காங்களோ அந்த பிளான்ஸ் எல்லாமே பிரைஸ் போட்டு வரிசையா உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல நீங்க எந்த பிளான்ல ஜாயின் பண்ணுமோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்றது பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தான். நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க திருப்பி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெம்பர்ஷிப்ல நம்ம ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்புக்குன்னு அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வீடியோஸ் போடலாம். இல்ல எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் லைவ் போடுவாங்க. இல்ல எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க மட்டும் அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஈஸியா. இந்த மாதிரி மெம்பர்ஷிப்ல ஏதாச்சும் நார்மல் ஆடியன்ஸுக்கும் மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் சம்திங் ஒரு டிஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றது யூடியூப்ல இருக்குது. இதுல நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் எல்லாமே இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றத எனபிள் பண்ணிருப்பாங்க. அந்த ஜாயினை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல அவங்க என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இப்போ நீங்க எந்த சேனல்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதுல அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க யூடியூப் தரப்புலேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக தெரிகிற மாதிரி பேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வந்திருக்கும். அதனால மெம்பர்ஷிப் இருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மெம்பர்ஷிப்பில். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாயின் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஜாயின் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுமோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வியூ ஆல் பேமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், நாவி, இந்த மாதிரி நிறைய ஆப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்பில் நீங்கள் கொடுத்து அந்த பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எந்த ஆப்போ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஆப்பை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். எந்த யூபிஐ ஆப் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ பே சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. 1 மந்த் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மந்த் அது எவ்வளோ அமௌண்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ டேரெக்டாக அந்த சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த மெம்பர்ஷிப் டேப்லாம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அவங்க மெம்பர்ஷிப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க, மெம்பர்ஷிப்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணாலுமே அது எல்லாமே தனியாக பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டும் கமெண்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிடும். அண்ட் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ண தேவை கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் செட் பண்ணிட்டா போகிறோம். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் பேமெண்ட் டெபிட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப் பேஜ்லேயே அந்த சேனலோட மெம்பர்ஷிப் பேஜ்லேயே போனீங்க அப்படின்னா இங்கே சைடில் உங்களோட நேம் போட்டு 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே கேன்சல் மெம்பர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் போயிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி எதற்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்ற ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுமே சப்ஸ்கிரிப்ஷன் வில் வி கேன்சல்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணீங்களோ அந்த ஆப்லேயுமே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டோ பேயை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், சூப்பர் மணி, நாவி இந்த மாதிரி ஆப்பில் எல்லாமே யூபிஐ ஆப்பில் எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படின்ற ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் போய் அந்த ஆட்டோ பேயும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து ஆகாது. ஸோ இப்போ ஒரு யூடியூப் சேனலில் எப்படி வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனையும் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.